எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் சோப்பை மாற்றிடுறோம். என்னதான் நல்ல சோப்பு போட்டாலும் அப்பயும் அலர்ஜி வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் கழுவக்கூடிய பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பாத்திரம் கழுவக்கூடிய பவுடர், பாத்திரங்கள் கழுவ யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, ஃப்ளோர் க்ளீன் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்டு, தரையை சுத்தப்படுத்துறது, ஷெல்ஃபை சுத்தப்படுத்துறது, கிச்சன் சிங்க்கு சுத்தப்படுத்துறது, சமையல் மேடையை சுத்தப்படுத்துறது போன்ற பல விஷயங்களுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்கள் அது தொடர்ந்து நம்ம அலர்ஜியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் இயற்கையான முறையில் எப்படி நம்ம பாத்திரங்களை சுத்தப்படுத்த தேவையான ஒரு விதமான சோப்பை தயாரிக்கலாம், எந்த வகையில் அது நம்மளுக்கு அலர்ஜியை குறைச்சி பாத்திரங்களும் பளபளன்னு மின்ன உதவி செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். செய்முறையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் கலக்கப்பட்ட பவுடர்களோ சோப்போ இது நம்மளுக்கு அலர்ஜி ஏற்படுத்துறதை விட கூடவே நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் பயங்கரமாக பாதிக்குது, பொல்யூஷன் ஏற்படுத்துது. ஆனால் நம்ம பயோ என்சைம் சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகையான கிருமிகள், நல்ல கிருமிகள், எப்படி உடலுக்குள்ளார நல்ல கிருமிகள் நம்ம உடலுக்கு தேவையோ அதே மாதிரி சில வகையான குட் பாக்டீரியா இது கிளீனிங்குக்கும் உதவி செய்யும். இதை தயாரிக்க நம்ம ஒன்றும் பெருசாக மெனக்கிட வேண்டியது கிடையாது. அதாவது இதில் இருக்கக்கூடிய பியூட்டி ரொம்ப விலையும் கம்மி, எவ்வளோ வேணால் தயாரிச்சுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து தயாரிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இந்த சோப்பு நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் ரொம்ப நல்லது, இயற்கையான முறையில் நம்ம தயாரிக்கிறதுனால. பயோ என்சைம் அப்படிங்கிறது தமிழில் என்சைம் அப்படிங்கிறது நொதிகள் அப்படின்னு சொல்லலாம். பயோ என்சைம் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு பொருள் இந்த நொதிகள் என்சைமை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் பயோ என்சைம், அந்த உயிருள்ள பொருள் அந்த பாக்டீரியா கிருமி தான். அந்த நல்ல பாக்டீரியா கிருமி நொதித்தல் முறையில் இந்த நொதிகள் என்சைம்ஸை தயாரிக்க உதவி செஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பேர். இந்த நொதிகள் கடுமையான கரைகள், கிரீஸ் போன்ற ரொம்ப தீவிரமான அடர்த்தியான அழுக்குகள், கெட்ட வாடை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது, நல்ல வாசனையும் தரக்கூடியது. அதோட முக்கியம், இது பயோடிகிரேடபிள். அதாவது இதிலிருந்து வெளிப்படக்கூடிய தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு போன்ற விஷயங்கள் நம்ம இயற்கை வளங்களை பாதிக்காத வகையில், பொல்யூஷன் ஏற்படுத்தாத வகையில் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது. பொதுவாக சோப்பு பபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அழுக்குகளை வெளியே தள்ளும், கிருமிகளை வெளியே தள்ளும். ஆனால் இயற்கையான இந்த பயோ என்சைம் சோப்புகள் அப்படிங்கிறது அப்படியே சாப்பிட்டுடும், அந்த அழுக்குகளையே டைஜஸ்ட் பண்ணிடும், ஜீரணம் பண்ணிடும், அழுக்குகளையே சாப்பிட்டுடும். ஏன்னா லைபேஸ் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது. இது கிரீஸை டார்கெட் பண்ணக்கூடியது. அமைலேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ச், மாவுக்களை டார்கெட் பண்ணக்கூடியது. ஆக அமைலேஸ், லைபேஸ் போன்ற புரதங்கள் இந்த பயோ என்சைமில் இயற்கையாக உற்பத்தியாகி இந்த கிளீனிங் நடக்கிறதுக்கு, சுத்தப்படுத்துவதற்கு உதவி செய்யுது. பாத்திரம் சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, துணிகள் லாண்ட்ரி சுத்தப்படுத்துறதுக்கும், துணி துவைக்கிறதுக்கும் இது உதவி செய்யும் பயோ என்சைம். ஃப்ளோர் கிளீனிங், தரையை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவி செய்யும். ஈவன் பாத்ரூமில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸு இதெல்லாம் போய் அடைச்சிக்குது பார்த்தீங்களா, பாத்ரூம்லேயும் இதை பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளான பொருட்கள்ங்க. எலுமிச்சம்பழ தோல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று. ரெண்டாவது வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை. மூன்றாவது தண்ணீர். இதை தயாரிக்க தேவையான ஒரு கண்டெய்னர். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஆனால் நாட்கள் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்காக டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை நொதித்தல் அப்படிங்கிற அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்காக தான் இந்த நாட்கள். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 பங்கு எலுமிச்சை தோல்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 பங்கு வெல்லம் எடுத்துக்கலாம், 10 பங்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இதுதான் காம்பினேஷன். இந்த 3 காம்பினேஷன் ரேஷியோவில் தான் நம்ம தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தோட துண்டுகள் எடுத்துக்கலாம். எலுமிச்சை தோல்களும் உகந்தது தான். கூட நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லை, ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. எதுக்காக இந்த சர்க்கரை அப்படின்னா, இந்த சர்க்கரை ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு, அந்த கிருமிகள் நல்லா வளருவதற்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த சர்க்கரை. கூட 1 பாட்டில் தண்ணீர். பிளாஸ்டிக் பாட்டில் கூட ஓகே தான். சும்மா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்தே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். முதல்ல எலுமிச்சை துண்டுகள், ஈவன் ஆரஞ்சு பழத்தோல்கள், இந்த மாதிரி அசிடிக் உணவுகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவாக எலுமிச்சையோ ஆரஞ்சு பழத்தோலோ இதுக்கு பெஸ்ட்டு. நம்ம முதல்ல தண்ணீர் 10 பங்கு எடுத்துக்கிட்டோம். அதில் இப்போது 1 பங்கு சர்க்கரை சேர்க்குறோம். அடுத்து 3 பங்கு நம்ம இப்போ எலுமிச்சம்பழ தோல்களை இதுக்குள்ளே போடுறோங்க. என்னென்னா, இதை போட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பக்கூடாதுங்க. மேலே பாட்டிலுக்கு மேலே ஒரு 3ல் 1 பங்காவது இடைவெளி இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, அங்கே வாயுக்கள் உருவாகும். இதை நம்ம செஞ்சு பாட்டிலை மூடி வச்ச உடனே
தினசரி முதல் ஒரு வாரத்துக்கு டெய்லியுமே திறந்து மூடுங்க. கொஞ்ச நேரம் திறந்து வச்சுருந்தா வாயுக்கள் வெளியே போயிடும். ஏன்னா ரொம்ப வாயுக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. அதனால் வாயுக்களை வெளியேற்றுவதற்காக முதல் ஒரு வாரம், அதுக்கப்புறம் போக போக வாரத்துக்கு 2 வாட்டி அல்லது 3 வாட்டி அந்த மாதிரி அப்பப்போ அந்த வாயுக்களை வெளியே திறந்து விட்டால் போதும். நாம் பொதுவாக இந்த ஃபெர்மெண்டேஷன் வேகமாக நடக்கிறதுக்காக ஈஸ்ட்டு இதில் கொஞ்சம் சேர்த்தலாம். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 1 மாதத்தில் இது தயாராகிடும். ஈஸ்ட்டு சேர்த்துல அப்படின்னா 3 மாதம் இதை நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் தயாராகும், முழுமையாக தயாராகும். பொதுவாக முழுமையாக தயாரான பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை தோள்கள்லாம் கீழே போயிடும், மேலே லிக்விட் வந்துடும். இதுதான் உங்களுக்கான அடையாளம் முழுமையாக நொதிகள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ் நொதிகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தான் பாக்கி. சிம்பிளான இந்த தயாரிப்பு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தயாரித்து பயன்படுத்துகிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தங்களோட அந்த ஸ்கின் இரிட்டேஷனை, பாத்திரம் கழுவி நிறைய பேருக்கு அந்த இரிட்டேஷன் தோள்கள்லாம் வறண்டு போய் அதில் நிறைய புண்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணும்போது, கெமிக்கல்கள் இல்லாத ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது இந்த அலர்ஜிகள் அப்படியே குறையிறத நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பாத்திரங்களும் ரொம்ப நல்லா பலபலன்னு இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குது. துணி துவைக்க யூஸ் பண்ணும்போது துணிகளும் நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது வினகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வினகரோட ரொம்ப மைல்டான ஒரு அசிடிக் தன்மை கொண்டது தான் இந்த மிக்சர். தைரியமாக யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்ரூம் தலை துடைக்க யூஸ் பண்ணி பாருங்கள், பாத்ரூம் ஃப்ளோர் துடைக்க யூஸ் பண்ணி பாருங்கள், கிச்சன் மேடை துடைக்க யூஸ் பண்ணி பாருங்கள், பாத்திரங்கள் துடைக்க யூஸ் பண்ணி பாருங்கள். பயோ என்சைம் தயாரிப்பு முறையை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி எலுமிச்சை தோல்கள்லாம் கட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், தண்ணீர் யூஸ் பண்ணுங்கள் 10 பங்கு. அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக இப்படியே நம்ம தயாரிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு 3 பங்கு 1 பங்கு 10 பங்கு அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் கூட நிறைய எலுமிச்சம்பழம், சர்க்கரை, தண்ணீர் வச்சு நீங்கள் தயாரிக்கலாம். பக்கெட்டை மூடி வச்சு தொடர்ந்து 3 மாதம் வெயிட் பண்ணி பார்த்து தயாரிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஈஸ்ட்டும் அதுக்கு தேவையான அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணி சீக்கிரம் அந்த என்சைம் உற்பத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சீக்கிரம் அந்த என்சைம்கள் உற்பத்தி நொதிகள் உற்பத்தி ஆன பின்னாடி ஒரே மாதத்தை கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். பெரிய லெவலில் பல்காக தயாரித்து வச்சுக்கிட்டு. இயற்கையான இந்த சோப் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கிறேன். ஏற்கனவே யாராவது தயாரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் தயாரிக்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை உண்மையிலேயே ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல, அதுக்காக சொல்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.